ஹாய் ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்ட தமிழ் தகுதி தேர்விலிருந்து டெய்லி வந்து 50 வினாக்கள் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கான 50 வினாக்கள் பார்த்துடலாமா? இன்றைக்கான ஃப்ரீ டெஸ்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 25. இதுக்கு முன்னாடி வந்து 24 டெஸ்ட் வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஸோ பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் டீட்டெயிலாக இருக்குது, வீடியோஸ் ஓப்பன் பண்ணி டெஸ்ட்டு ரைட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் வந்து வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ மேலே நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ காம்போ ஆஃபரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் ஜிஎஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 400 ருபீஸில் கொடுத்துட்ருக்கோம். ஆஃபர் ப்ரைஸ் வந்து வெறும் 400 ருபீஸ் தான், சரிங்களா? இதில் வந்து உங்களுக்கு ஒன்லைனர் கொஷின்ஸு, நியூ சிலபஸ் வைஸ் ஒன்லைனர் கொஷின், பாக்ஸ் கொஷின், கரண்ட் அஃபேர்ஸ், ப்ரீவியஸ் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே சேர்த்தியே வந்து வெறும் 400 ருபீஸில் பிடிஎஃப் நோட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வந்து லிமிட்டட் ஆஃபர் தான், சரிங்களா? May 12 வரைக்கும் தான் இந்த ஆஃபர் இருக்கும். அதே மாதிரி ஃபைனலாக குரூப் 4க்கு ரிவிஷன் டெஸ்ட் பேட்ச்னு சொல்லி ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா May 12 தான், சரிங்களா? May 12 தான் வந்து லாஸ்ட் டேட்டு. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள், பிறவினை வாக்கியம் கேட்டிருக்காங்க. ஸோ பிறவினை வாக்கியம்னா என்ன? நம்ம தன்வினைனா நம்மளை ஒருத்தர் குறிக்கிறது, பிறவினை அப்படின்னா இன்னொருத்தங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கறது வந்து பிறவினையில் வரும், கரெக்டாக? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்தார்கள் அப்படிங்கிறாங்க. ஆய்வு செய்தார்கள் அப்படிங்கிறது வந்து பிறவினை வாக்கியமாக கிடையாது, தவறு. அடுத்து, மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்கிறார்கள். செய்தார்கள்னு வராது, செய்கிறார்கள் அப்படின்னு வராது, சரிங்களா? ஸோ அப்போ இதுவும் தவறு. மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்தனர் அப்படிங்கிறாங்க. ஆய்வு செய்தனர், இதுவும் சொல்ல முடியாது, பிறவினை வராது. மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்வித்தனர் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு சொல்கிறாங்க, சரிங்களா? மொழி அறிஞர் திராவிட மொழி ஆய்வு செய்வித்தனர். ஸோ அது வந்து பிறவினை வாக்கியம், கரெக்டாக? ஆன்சர் ஆப்ஷன் டிப்பா, பிறவினை வாக்கியம். ரெண்டாவது கேள்வி, எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதல்? ராவண காவியம் புலவர் குழந்தையால் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராவண காவியம் வந்து புலவர் குழந்தையால் எழுதப்பட்டது அப்படிங்கிறத வந்து எவ்வகை வாக்கியம்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? எவ்வகை வாக்கியம்ப்பா? எழுதப்பட்டது, சரிங்களா? ஸோ செயப்பாட்டு வினை வாக்கியம், ஆப்ஷன் டி, செயப்பாட்டு வினை வாக்கியம். மூணாவது கேள்வி வந்து பாருங்கள், எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதல்? தன்வினை வாக்கியம்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? தன்வினை வாக்கியம்னு என்னப்பா சொல்லுங்கள். இதில் குமரன் கம்பராமாயணம் கற்பித்தார். குமரன் கம்பராமாயணம் கற்பித்தார் அப்படிங்கிறது வந்து பிறவினையில் வரும், சரிங்களா? ஸோ அப்போ இது தவறு. தன்வினை தான் நம்ம கொஷினில் கேட்டிருக்காங்க. குமரன் கம்பராமாயணம் கற்றார். குமரன் கம்பராமாயணம் கற்றார் அப்படிங்கிறது தான் தன்வினை, சரிங்களா? அடுத்தது, கற்கவில்லை, இதுவும் வராது. கற்றாரா, இதுவும் வராது, சரிங்களா? அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து சரி. தன்வினையிலேருந்து வரும். குமரன் கம்பராமாயணம் கற்றார் அப்படிங்கிறதா தன்வினை வாக்கியம். நாலாவது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. நடவாமை என்பது எதிர்மறை தொழிற்பெயருக்கான சான்று அப்படின்னு சொல்லி விடை கொடுத்துட்டாங்க. இதுக்கேற்ற வினா கேட்டிருக்காங்க. நடவாமை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிர்மறை தொழிற்பெயருக்கான சான்றுன்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், நடவாமை என்றால் என்ன? தவறு. தொழிற்பெயருக்கான சான்று கூறுக அப்படின்னு சொல்லுவாங்க, இதுவும் தவறு. சான்று என்றால் என்ன? இதுவும் வராது. எதிர்மறை தொழிற்பெயருக்கான சான்று தருக அப்படின்னா தான் நடவாமை, கரெக்டாக? எதிர்மறை தொழிற்பெயருக்கான சான்று எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நடவாமை, கரெக்டுங்களா? ஸோ அப்போ சரியான வினா எது அப்படின்னா ஆப்ஷன் டி தான் வந்து சரி. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்கில் தான் நம்ம விட்டுட்டு வருவோம், சரிங்களா? ஸோ கரெக்டாக டைம் எடுத்து படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. அன்பு செலுத்தலே மனிதநேயம் எல்லா உயிர்களிடத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பு செலுத்தலே மனிதநேயம் எல்லா உயிர்களிடத்தும் அப்படின்னு. ஸோ இதில் வந்து சரியான தொடராக நம்ம எடுக்கணும், சரிங்களா? மனிதநேயம் அன்பு செலுத்தலே உயிர்களிடத்தும் எல்லா, தவறு. எல்லா உயிர்களிடத்தும் மனிதநேயம் செலுத்தலே அன்பு அப்படிங்கிறாங்க. ஸோ இதுவும் தவறு. எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்தலே மனிதநேயம், எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்தலே மனிதநேயம். ஸோ சரி. அடுத்தது, அன்பு எல்லா உயிர்களிடத்தும் மனிதநேயம் செலுத்தலே அப்படிங்கிறாங்க. இதுவும் தவறு, சரிங்களா? இப்போ சரியான தொடர் எதுப்பா? ஆப்ஷன் சி, எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்தலே மனிதநேயம். ஆறாவது கேள்வி வந்து பாருங்கள், இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு கேட்டிருக்காங்க. பொருத்தமான வினையை எடுத்து எழுதுக. கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக டேஷ். கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக டேஷ். அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் டேஷ். செய்து வரும். வந்தான், வருகிறான், வராது.
வந்து விட்டான் வரவில்லை. ஸோ கதிர் அலுவலகத்திலேருந்து விரைவாக வந்து விட்டான், அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் வரவில்லை. சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், கதிர் அலுவலகத்திலேருந்து விரைவாக வந்தான், அவன் பையன் பள்ளியிலேருந்து இன்னும் வருவான் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக படித்து பார்த்து ஆன்சர் பண்ணணும்னு பார்த்துங்க. சரிங்களா? வருவான் வரமாட்டான், ஸோ இதுவும் வராது. சரிங்களா? சரியானது ஆப்ஷன் பி தான். கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக வந்து விட்டான், அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் வரவில்லை. 7வது கேள்வி பாருங்கள், பொருத்தமான விடையை தேர்ந்தெடு. பொருத்தமான விடையை தேர்ந்தெடு. எதிர் மறுத்து கூறல். எதிர் மறுத்து கூறல் வந்து எதுப்பா? மறைவிடை. ஆப்போசிட்டாக மறுத்து கூறல் வந்து பார்த்திங்கன்னா மறைவிடை. உடன்பட்டு கூறல். உடன்பட்டு கூறல் வந்து நேர்விடை. சரிங்களா? நேர்ந்ததை கூறல். நடந்ததை சொல்கிறது வந்து உற்றது உரைத்தல் விடை. உற்றது உரைத்தல். நேர்ந்ததை கூறல். இனமானதை கூறல். இனமானதை கூறல் வந்து இனமொழி விடை. ஸோ அதுக்கு ஈக்குவலாக சொல்கிறது வந்து இனமொழி விடை. சரிங்களா? எதிராக மறுத்து கூறல் வந்து மறைவிடை. உடன்பட்டு கூறல் அப்படின்னு சொல்கிறது வந்து நேர்விடை. நேர்ந்ததை கூறல் வந்து உற்றது உரைத்தல். இனமானதை சொல்கிறது வந்து இனமொழி விடை. கரெக்டாக? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பிப்பா. 4, 3, 1, 2 தான் சரி. 4, 3, 1, 2 தான் சரி. 8வது கேள்வி, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. கணப்பாறை, தவில், படகம், உருமி, உடுக்கை. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் வந்து பாருங்கள், உயிரெழுத்துக்கள் எடுங்க. ஊ வருமா? ஊல எது வரும்? உடுக்கை வருமா உருமி வருமா? ஃபஸ்ட்டு உடுக்கை தான் வரும். டாக்கா பறந்தானே ரூ வரும். அப்போ உடுக்கை. உடுக்கை இங்கே எங்கே இருக்குது? ஆப்ஷன் டியில் தான் இருக்குது. சரிங்களா? அப்போ உடுக்கை, உருமி, கணப்பாறை, தவில், படகம் தான் வரும். சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து சரி. ஸோ கொஷினை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எழுதுங்க. ஸோ உங்களுக்கான கொஷினும் லாஸ்ட்டில் இருக்குது. சரிங்களா? 9வது கேள்வி வந்து பாருங்கள், வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. உரைத்தான். உரைத்தான் என்னும் சொல்லின் வேர்ச்சொல் என்னப்பா வரும்? உரைத்தானோட வேர்ச்சொல் உரை. ஆப்ஷன் டி உரை. 10வது கேள்வி வந்து பாருங்கள், வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. சென்றனர். சென்றனர் என்ற சொல்லின் வேர்ச்சொல் என்ன? சென்றனர். செல்க வராது. சரிங்களா? சென்றனர் செல்க வராது. செல் அப்படின்னு தான் வரும். சரிங்களா? ஆப்ஷன் டி தான் வந்து சரி. 11வது கேள்வி வந்து பாருங்கள், ஏய். ஏ என்பது என்னோடு டேஷ் 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 என்னும் பொருளை உடையது. ஏ என்பது என்னோடு டேஷ் 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 என்னும் பொருளை உடையது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ பொருந்து சேர்க்கூடு. ஏ என்பது பொருந்து சேர்க்கூடு என்னும் பொருளை உடையது. அதாவது சொல்லும் பொருளும் மாதிரி கொடுத்துருக்காங்கப்பா. சரிங்களா? ஏ அப்படிங்கிறதுக்கான பொருள். 12வது கேள்வி வந்து பாருங்கள், கடற்கலன்கள். கடற்கலன்கள் அப்படிங்கிறது வந்து எவை என கண்டறிக. கடற்கலன்கள்னால் என்னப்பா? எதெல்லாம் வரும்? நாவாய், வங்கம், தோணி. சரிங்களா? ஆப்ஷன் பி தான் வந்து சரி. கடற்கலங்கள் அப்படிங்கிறது எது அப்படின்னா நாவாய், வங்கம், தோணி தான் குறிக்கும். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. 13வது கேள்வி, பிழையற்ற தொடரை கண்டறிக. பிழையற்ற தொடரை கண்டறிக. ஓர் சொல் கொடுத்துருக்காங்க. சொல்லுங்கள், ஓர் அப்படிங்கிறது வந்து எதுக்கு முன்னாடி வரும்? உயிரெழுத்துக்கு முன்னாடி வரும். ஒரு அப்படிங்கிறது உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வரும். சரிங்களா? மயில் ஓர் அழகான பறவை. மயில் ஓர் அழகான பறவை. ஸோ ஆக்கு முன்னாடி வந்து ஓ வந்திருக்கா? சரி, ஒரு வந்திருக்கா? சரியா? அப்போ மயில் ஓர் அழகான பறவை சரிதான். மயில், மயிலில் இங்கே வந்து பிழையாக இருக்குது. ஸோ இது வராது. மயில் ஓர் அழகான பறவை. அழகான, ஸோ இந்த இடத்துல பிழை வந்திருக்கு, வராது. மயில் ஒரு அழகான பறவை. ஸோ இங்கேயும் பிழை வந்திருக்கு, இங்கேயும் பிழை வந்திருக்கு. அப்போ இதுவும் வராது. சரிங்களா? இப்போ சரியானது எது? பிழையற்ற தொடர்னா மயில் ஓர் அழகான பறவை தான் சரி. 14வது கேள்வி வந்து பாருங்கள், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. பொறுத்த சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது நீங்கள் பண்ணுங்கள் பார்க்கலாம். 6லேருந்து 12th வரைக்கும் கலைச்சொற்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஸோ பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு. டெய்லி வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் கலைச்சொற்கள் தான் நான் டெஸ்ட்டு கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கான கொஷின்னு சொல்லி பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், 15வது கேள்வி, ஒருமை பன்மை பிழையை நீக்குக. ஒருமை பன்மை பிழை நீக்குக. மலையே பயிர்க்கூட்டமும் உயிர்க்கூட்டமும் வாழ பெருந்துணை புரிகின்றனர். மலையே பயிர்க்கூட்டமும் உயிர்க்கூட்டமும் வாழ பெருந்துணை புரிகின்றனர் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? புரிகின்றனரா வரும்? புரிகின்றது. ஆப்ஷன் பி புரிகின்றது தான் வரும். சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரி. 16வது கேள்வி, மரபு பிழையற்றதை எடுத்தெழுதுக. மரபு பிழையற்றதை எடுத்தெழுதுக. சேவல் கொக்கரிக்கும், கோழி கூவும். ஸோ எதுப்பா வரும்? சொல்லுங்கள் பார்க்கலாம். சேவல் கொக்கரிக்குமா?
தவறு. கோழி கூவுமா? இதுவும் தவறு. சரியானது எதுப்பா? ஆன்சர் ஆப்ஷன் ஏப்பா. சேவல் கூவும், கோழி கொக்கரிக்கும். சேவல் கூவும், கோழி கொக்கரிக்கும் தான் சரி. 17வது கேள்வி. பிழை திருத்தம். சந்திப்பிழையை நீக்குக. தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவேன். தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவேன். சரியானது எது? ஆப்ஷன் ஏப்பா. சிக்கனமாக பயன்படுத்துவேன். சிக்கனமாக பயன்படுத்துவேன் தான் சரி. சரிங்களா? சிக்கனமாக வராது, இதுவும் வராது. சிக்கனமாக இதுவும் வராது. சரிங்களா? ஸோ சரியானது எது? ஆப்ஷன் ஏ. சிக்கனமாக பயன்படுத்துவேன். 18வது கேள்வி வந்து பாருங்கள். பொருந்தாத இணை கேட்டிருக்காங்க. பொருந்தாத இணையில் வந்து சிறுபொழுது பெருப்பொழுது நான் லாஸ்ட்டு டெஸ்ட்டே உங்களுக்கு படிக்க சொல்லியிருந்தேன். சொல்லுங்கள் பார்க்கலாம். குறிஞ்சிக்கு என்ன வரும்? யாமம். முல்லை மாலை. மருதம் வைகரை. பாலைக்கு என்னப்பா வரும்? பாலைக்கு ஏற்பாடாக வரும் இல்லைல்ல? ஸோ தவறு தானே. ஸோ அப்போ பொருந்தாது வந்து ஆப்ஷன் டி தான்ப்பா. பாலைக்கான சிறுபொழுது என்ன வரும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் சொல்லுங்கள் பார்க்கலாம். 19வது கேள்வி. கலர் நிலம். கலர் நிலம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்னப்பா? கலர் நிலத்துக்கான எதிர்ச்சொல் என்ன? திருந்திய நிலம். ஆப்ஷன் டி. திருந்திய நிலம் தான் சரி. 20வது கேள்வி. இடம் கூட்டல் எங்கும். இடம் கூட்டல் எங்கும் சொல்லை சேர்த்து எழுதுக. இடம் கூட்டல் எங்கும், இடமெங்கும். ஆப்ஷன் பி. இடமெங்கும் தான் சரி. 21வது கேள்வி வந்து பாருங்கள். சேர்த்து எழுதுக. காடு கூட்டல் ஆறு. காடு கூட்டல் ஆறு காட்டாறு. ஆப்ஷன் ஏ. காட்டாறு தான் சரி. காடாறு இதெல்லாம் வராது. சரிங்களா? காட்டாறு தான் சரி. 22வது கேள்வி. ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. 4 பக்கங்களிலும் மாட வீதிகள் அமைந்துள்ளது. அமைந்துள்ளது அப்படிங்கிறாங்க. ஸோ தவறா? தவறு. 4 பக்கங்களிலும் மாட வீதிகள் அமைந்தது. இதுவும் வராது. 4 பக்கங்களிலும் மாட வீதிகள் அமைந்திருந்தது அப்படிங்கிறாங்க. ஸோ இதுவும் தவறு. 4 பக்கங்களிலும் மாட வீதிகள் அமைந்துள்ளன வரும். சரிங்களா? ஸோ இதுதான் சரி. ஆப்ஷன் டி தான் சரி. அமைந்துள்ளன தான் வரும். அமைந்துள்ளதுன்னு சொல்ல முடியாது. சரிங்களா? ஆப்ஷன் டி தான் வந்து சரி. ஸோ சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் தான். உங்களுக்கு புரியுதா? பிழை நீக்குகன்னு கொடுக்குறாங்க அப்படின்னா சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை கரெக்டாக நம்ம பார்த்தோம்னாலே நம்ம ஈஸியாக மார்க்ஸ் வந்து கெயின் பண்ணிக்கலாம். ஒருமை பன்மை பிழை நீக்குக. லக்ஷ்மி கூப்பிடுகிறார்கள். லக்ஷ்மி கூப்பிடுகிறார்கள் தவறு. லக்ஷ்மி கூப்பிடுகிறது இதுவும் வராது. லக்ஷ்மி கூப்பிடுவார் தவறு. லக்ஷ்மி கூப்பிடுவாள். ஆப்ஷன் டி தான் சரி. லக்ஷ்மி கூப்பிடுவாள் அப்படிங்கிறது தான் சரி. சரிங்களா? கூப்பிடுகிறார்கள் அப்படின்னா நிறைய பேரை குறிக்கும். கரெக்டாக கூப்பிடுவாள் அப்படின்னு தான் சொல்லுவோம். 24வது கேள்வி வந்து பாருங்கள். தவறான இணையை கண்டறிக. தவறான இணையை கண்டறிக. மாடு. மாடுங்கிறது என்னப்பா? அக்ரிணை ஒருமை. கரெக்டாக அக்ரிணை ஒருமை. அரசி. அரசிங்கிறது வந்து உயர்திணை ஒருமை. கரெக்டு தான். மக்கள். மக்கள் அப்படிங்கிறது அக்ரிணை பன்மை அப்படிங்கிறாங்க. அக்ரிணை பன்மையாக வரும். தவறு தானே. அக்ரிணை ஒருமை தானே வரும். கரெக்டாக சரி. அக்ரிணை ஒருமை சரி. இல்லை உயர்திணை பன்மை வரும். கரெக்டாக உயர்திணை பன்மை வரும். அரசன். அரசன் அப்படிங்கிறது வந்து உயர்திணை ஒருமை. இது சரிதான். சரிங்களா? அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி தான்ப்பா தவறாக கொடுத்துருக்காங்க. 25வது கேள்வி. சரியான எண்ணடையை தேர்வு செய்க. 1 கூட்டல் ஐயம். 1 கூட்டல் ஐயம் எப்படி சொல்லுவோம்? ஆன்சர் ஓர் ஐயம். ஆப்ஷன் பி. ஓர் ஐயம் அப்படின்னு தான் சொல்லுவோம். சரிங்களா? உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி ஓர் வந்திருக்கு. கரெக்டாக? 26வது கேள்வி. சரியான தொடரை தேர்ந்தெடு. சரியான தொடரை தேர்ந்தெடு. அடைத்து வைக்க அன்பு தாழ்பால் இல்லை. அடைத்து வைக்க அன்பு தாழ்பால் இல்லை தவறு. அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை. அன்பை வந்து அடைத்து வைக்கிறதுக்கு தாழ்பால் கிடையாது. சரி. அன்பை அடைத்து வைக்க இல்லை தாழ்பால் தவறு. அடைத்து வைக்க தாழ்பால் அன்பு இல்லை. இதுவும் தவறு. சரிங்களா? ஸோ சரியான தொடர் எது அப்படின்னா ஆப்ஷன் பி. அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை. 27வது கேள்வி. இளவேனிற் காலத்திற்குரிய தமிழ் மாதங்களை தேர்ந்தெடு. இளவேனிற் காலம் சொல்லுங்கப்பா. இளவேனிற் காலம், முதுவேனிற் காலம், 5 திணைகளோட பெரும் பொழுதுகள் இருக்குல்ல. ஸோ அதில் வந்து இளவேனிற் காலத்துக்குரிய மாதங்கள் எது? ஆன்சர் சித்திரை வைகாசி. ஆப்ஷன் டி. சித்திரை வைகாசி வந்து பார்த்திங்கன்னா இளவேனிற் காலத்திற்குரிய தமிழ் மாதங்கள். 28வது கேள்வி. கொடுக்கப்பட்டுள்ள தொடர்களில் செய்தி தொடரை தெரிவு செய்க. செய்தி தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? கடமையை செய். கடமையை செய் அப்படிங்கிறது வந்து கட்டளை தொடரில் வரும். தவறு. நீ எத்தனை புத்தகங்களை படித்திருக்கிறாய்.
நீ எத்தனை புத்தகங்களை படித்திருக்கிறேங்கிறது வினா இதில் வரும். கரெக்டாக? இதுவும் தவறு. செய்தி தொடர் தான். முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள். முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து செய்தி தொடர். சரியா? அடுத்தது பாரதியார் பாடல்களின் இனிமைதான் என்னே. பாரதியார் பாடல்களின் இனிமைதான் என்னே. ஸோ இதுவும் வராது. சரிங்களா? இது வந்து வியப்பு இதில் வராது. சரிங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து சரியாக கொடுத்துருக்காங்க. முக்காலம் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள். 29 வந்து பாருங்கள், கலைச்சொல் அறிக. கலைச்சொல் அறிக. ஸ்ட்ரோம். ஸ்ட்ரோமோட தமிழ் சொல் என்னப்பா வரும்? ஸ்ட்ரோம்னா என்னப்பா? ஸ்ட்ரோம்னா புயல். ஆப்ஷன் டி, ஸ்ட்ரோம் புயல். 30வது கேள்வி வந்து பாருங்கள், மிசைல். மிசைல் என்னும் ஆங்கில சொல்லுக்குரிய சரியான தமிழ் சொல். மிசைல்னா என்னப்பா? மிசைல் ஏவுகணை. ஆப்ஷன் பி, ஏவுகணை. ஸோ இந்த கலைச்சொற்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. அதுக்கு தான் ஒவ்வொரு டைம் நம்ம டெஸ்ட் எழுதும்போது கலைச்சொற்கள் உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டுக்கு நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். கலைச்சொற்கள் 15 கேள்வி கேட்பாங்க. சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், கூற்றுகள் சரியா தவறான்னு கொடுத்துருக்காங்க. தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன என அரச்சலூர் கல்வெட்டு சான்றளிக்கிறது. தமிழ் மொழி எழுத வந்து இருவகை எழுத்துக்கள் இருந்தது என அரச்சலூர் கல்வெட்டு வந்து சான்றளிக்கிறது. சரிதான். இக்கல்வெட்டில் தமிழ் எழுத்தும் வட்டெழுத்தும் கலந்து எழுதப்பட்டுள்ளன. இந்த கல்வெட்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுத்தும் இருக்கும், வட்டெழுத்தும் கலந்து வந்து எழுதப்பட்டுள்ளது. சரியா? ஸோ இதுவும் சரிதான். 3வது வந்து பாருங்கள், மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தப்பட்டது. மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறாங்க. ஸோ தவறு தானே? ஸோ தவறு. அப்போ எது சரி? 1, 2 வந்து சரி, 3 வந்து தவறு. கரெக்டாக? ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 32வது கேள்வி வந்து பாருங்கள், குரில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக. ஸோ குரில் நெடில்னால் நம்மளுக்கு என்னென்னு தெரியும். ஸோ அதில் வந்து தவறான இணை கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட் வந்து பாருங்கள், உயிர் எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்கள் இது வந்து குரில் நெடில் கிடையாது. தவறு. மு மு. கரெக்டாக? இது குரில் எழுத்து, இது நெடில் எழுத்து. மு மு சரி. பா பா 10 பார்வை. இதுவும் சரி. 8 ஏனி. இதுவும் சரி. சரிங்களா? அப்போ தவறானது எது? ஆப்ஷன் ஏ. இப்போ உயிர் எழுத்துக்கள் அப்படிங்கிறது இங்கே பொருந்தாது. தவறானது. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், 33வது கேள்வி. இரு பொருள் தருக. இரு பொருள் தருக. வழி நதி என்னும் இரு பொருள் தரும் சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, வழி நதிக்கு என்னப்பா வரும்? என்ன சொல்லுவோம்? ஆறு. ஆப்ஷன் பி, ஆறை குறிக்கும் சொல். ஆறு அப்படிங்கிறது வந்து வழி மற்றும் நதி, எண் எல்லாமே வரும். சரிங்களா? 34வது கேள்வி. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். உலகம். உலகம்க்கு என்னப்பா சொல்லுவோம்? உலகம். ஆப்ஷன் சி, தரணி மற்றும் பார். தரணி பார் அப்படின்னா என்ன? உலகம். அடுத்து வந்து பாருங்கள், 35வது கேள்வி. பேசுதல். பேசுதல் என்னும் சொல்லின் இரு பொருள் கேட்டிருக்காங்க. பேசுதல் என்ன சொல்லுவோம்? உரைத்தல், விளம்புதல், பார்த்தல், கேட்டல், புவனம், வனம், ஆடுதல், பாடுதல். பேசுதல். பேசுதல்னா என்ன? உரைக்கிறது, விளம்புதல். சரிங்களா? ஆப்ஷன் ஏ தான் சரி. 36வது கேள்வி. சரியான சொல் எது? சரியான சொல் எது? நான் சொன்ன வேலையை அக்கறையுடன் செய்திருக்கிறார்கள். நான் சொன்ன வேலையை அக்கறையுடன் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியான சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதை எப்படி சொல்லுவோம்? மிகுந்த. ஆப்ஷன் சி, மிகுந்த. மதிப்பு, இயற்கை, சரி. ஸோ இதெல்லாமே தவறு. மிகுந்த அக்கறையுடன் செய்திருக்கிறார்கள். சரிங்களா? ஆப்ஷன் சி தான் வந்து சரி. 37வது கேள்வி. யாது என்ற வினாச்சொல்லை பொருத்தமான வாக்கியத்தில் அமைக்க. ஸோ இங்கே வந்து யாது அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துல வரும்? 4 ஆப்ஷன்லையும் கேட்டிருக்கேன். அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் யாது. இங்கே வர வாய்ப்பு இருக்குது. திருக்குறளை இயற்றியவர் யார் அப்படின்னு வரும். யாது வராது. கம்பர் இயற்றிய நூல்கள் யாவை எவை அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ இங்கே வராது. சொற்களை பேச வேண்டும். நல்ல சொற்களை பேச வேண்டும். கரெக்டா? ஸோ இங்கே யாது வராது. அப்போ சரியானது எதுப்பா? ஆப்ஷன் ஏப்பா. அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் யாது அப்படின்னு தான் சொல்லுவோம். 38வது கேள்வி. சரியான வினா சொல்லை இட்டு நிரப்புக. அண்ணா நூலகம் டேஸ் உள்ளது. அண்ணா நூலகம் டேஸ் உள்ளது. ஏன் உள்ளது, எங்கு உள்ளது, எது உள்ளது. ஏன் வராது. எங்கு உள்ளது வரும், எது உள்ளது வராது, எவற்றை உள்ளது வராது. சரிங்களா? அப்போ சரியானது எது? ஆப்ஷன் பி, அண்ணா நூலகம் எங்கு உள்ளது தான் சரி. 39வது கேள்வி. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. வஉசி சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார். வஉசி அவர்கள் சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு விடை கொடுத்துட்டாங்க. இதுக்கேற்ற வினா என்னப்பா? சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யார்
யாருன்னா வஉசி அவர்கள். சரி. சுதேசி நாவாய் சங்கம் என்றால் என்ன? ஸோ இது வராது. கப்பல் நிறுவனம் எங்கோ உள்ளது? இதுவும் தவறு. சுதேசி என்றால் என்ன? இதுவும் தவறு. அப்போ சரியானது எதுப்பா? சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு ஒரு கப்பல் நிறுவனம் இருக்குது. நிறுவியவர் யாருன்னா வஉசி அவர்கள். ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. 40வது கேள்வி, நான் வந்தேன். நான் வந்தேன் என்னும் வாக்கியத்தினை எதிர்காலத்தில் குறிப்பிடுக. நான் வந்தேன் அப்படின்னு எப்படிப்பா சொல்லுவோம்? நான் வந்தார் அப்படின்னு சொல்லுமா? வராது. எதிர்காலத்தில் நான் வருவேன் அப்படி சொல்லலாம். கரெக்டாக? நான் வருகிறேன் சொல்ல முடியாது. நான் வரவில்லை இதுவும் இல்லை. அப்போ நான் வந்தேன் அப்படிங்கிற சொல்ல எதிர்காலத்தில் சொல்லும்போது நான் வருவேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். கரெக்டாக? ஆப்ஷன் பி தான் சரி. 41வது கேள்வி வந்து பாருங்கள். பதனம். பதனம் என்பதன் வட்டார வழக்கு சொல்லியதுப்பா. பதனம் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? கவனமாக. ஆப்ஷன் ஏ கவனமாக அப்படின்னு சொல்லுவோம். பாத்தி வராது, தொலைவில் வராது, சலிப்பும் வராது. சரிங்களா? பதனம்னா என்ன? கவனமாக. 42வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் சரியான நிறுத்தற்குறிகள் இடம்பெற்ற தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. சேக்கிலார் எழுதிய நூல் எது? ஸோ எழுதுன்னு அப்படின்னா கொஷின் மார்க் தான் வரும். ஸோ இது வந்து தவறு. அந்தோ இயற்கை அழிகிறதே. அந்தோ இயற்கை அழிகிறதே. ஸோ இது சரி. நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான் அப்படிங்கிறாங்க. ஸோ இது தவறு. பூக்கள் நிறைந்த இடம் சோலை ஆகும். ஸோ இது வராது. இந்த இடத்துல கம்மா வராது. கரெக்டாக? இப்போ சரியான தொடர் எதுனா ஆப்ஷன் பி தான் சரியான தொடர். 43வது கேள்வி, கீழ்கண்ட வாக்கியத்தில் சரியான நிறுத்தற்குறியிட்டது எது? அடே அப்பா எவ்வளவு பெரிய ஏரி. அடே அப்பா எவ்வளவு பெரிய ஏரி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொஷின் மார்க் வராது. கரெக்டாக? அடே அப்பா. ஸோ இந்த இடத்துல இங்கே ஆச்சரியக்குறி வரும். ஸோ அது வரல. தவறு. அடே அப்பா எவ்வளவு பெரிய ஏரி. கரெக்டாக? இது சரி. அடே அப்பா எவ்வளவு பெரிய ஏரி. இங்கே நிறுத்தற்குறி வரணும். ஸோ இங்கே தவறு. கரெக்டாக? அப்போ ஆப்ஷன் சி தான் சரிப்பா. அடே அப்பா ஆச்சரியக்குறி எவ்வளவு பெரிய ஏரி. வியப்பாக வர்றது எல்லாத்துக்கும் நம்ம வியப்பு, கோவம், கட்டளையாக சொல்கிறது எல்லாத்துக்குமே வந்து நிறுத்தற்குறி வருமா? 44வது கேள்வி சரி. ஆச்சரியக்குறி. அச்சம், அவலம், இரங்கல் முதலான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது எது? அச்சம், அவலம், இரங்கல் முதலான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது வியப்புக்குறி. இப்போ நான் சொன்னால ஆப்ஷன் டி வியப்புக்குறி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவப்படுறது, கட்டளையிடுறது, கோவப்படுறது, அதேமாதிரி சந்தோஷப்படுறது, உணர்ச்சியை தூண்டுறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வியப்புக்குறியில் நம்ம சொல்லுவோம். சோநாடு. சோநாடு என்பதன் மருவு என்னப்பா? சோநாடுனா என்ன? சோழநாடு. ஆப்ஷன் சி சோழநாடு. மருவு பெயர்கள் பொறுத்த வரைக்கும் 6லேருந்து 12th வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் படித்தே ஆகணும். ஸோ புக்கில் இருக்கிறது இல்லாமல் நம்ம வந்து ஒரு 80 மருவு பெயர்கள் கொடுத்துருக்கோம். சரிங்களா? எல்லா ஊர்களோட மருவு பெயர்களும் நம்ம கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் நோட்ஸில் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் வைஸ் 6லேருந்து 12th வரைக்கும் ஓல்டு அண்ட் நியூவர் ரெண்டே கம்பைன் பண்ணி நம்ம நோட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். நியூவாக பிகினராக இருந்தீங்கன்னா வாங்கி ப்ரிப்பேர் பண்ண யூஸ் பண்ணிக்கோங்க. ஹவுஸ் ஒய்ஃப்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இல்லை நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க ரிவிஷனுக்கு தேவைப்படும் அப்படின்னா கூட நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ ஆஃபர் ப்ரைஸில் வந்து 400 rupeesல வந்து நம்ம பிடிஎஃப் மெட்டீரியல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆஃபர் வந்து இந்த வீக்கோட கம்ப்ளீட் ஆக போகுது. சரிங்களா? ஸோ அதனால் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மேலேயும் நான் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி சாம்பிள் பார்த்துட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து படித்து முடிச்சிட்டிங்க எங்களுக்கு ரிவிஷன் தேவைப்படுது அப்படின்னா ரிவிஷனுக்காக ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ அந்த டெஸ்ட் பேட்சோட லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா May 12, அதாவது இந்த வீக்கோட கம்ப்ளீட் ஆகுது. சரிங்களா? ஜாயின் பண்ணுறீங்க, ஜாயின் பண்ணி டெஸ்ட்டும் ரைட் பண்ணிக்கலாம். அதை பற்றின டீட்டெயிலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? 46வது கேள்வி வந்து பாருங்கள். இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. கிளாசிக்கல் லிட்ரேச்சர். கிளாசிக்கல் லிட்ரேச்சரோட தமிழ் சொல் என்னப்பா வரும்? செவ்விலக்கியம். கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னா செவ்விலக்கியம். நவீன இலக்கியம்னா என்ன? மாடர்ன் லிட்ரேச்சர்ஸ். இதெல்லாம் பார்த்துருக்கோம்ல, மாடர்ன் லிட்ரேச்சர். அதே மாதிரி நாட்டுப்புற இலக்கியம் அப்படின்னா ஃபோக் லிட்ரேச்சர்ஸ் இதெல்லாம் வரும்ல. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. 47வது கேள்வி, என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது என்ன விடை? என்னுடன் ஊருக்கு வருவாயா அப்படின்னு நான் கேட்குறேன். ஸோ அந்த கேள்விக்கு வராமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லி நம்மளவே திருப்பி கேள்வி கேட்குறது வந்து வினா எதிர் வினாதல். நம்மளுக்கு திருப்பி கேள்வி கேட்குறது வினா எதிர், ஆப்போசிட்டாக மறுபடியும் நம்மக்கிட்டே கேள்வி கேட்குறது. சரிங்களா? வினா எதிர் வினாதல் விடை. 48வது கேள்வி, டெபிட் கார்டு. டெபிட் கார்டு என்ற சொல்லின் இணையான தமிழ் சொல் என்னப்பா? டெபிட் கார்டுனா என்ன? கடன் அட்டை வராது, பற்று அட்டை. சரிங்களா? டெபிட் கார்டுனா என்ன? பற்று அட்டை. 49 டெலிகேட். டெலிகேட் என்பதன் தனித்தமிழ் தருக. டெலிகேட்னா என்னப்பா? பேராளர். ஆப்ஷன் பி பேராளர் தான் சரி. லாஸ்ட் ஒன் வந்து பாருங்கள். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை காண்க.
ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். 6லேருந்து 12th வரை கண்டிப்பாக படிச்சிருக்கணும் கலைச்சொற்கள். எதுலேருந்து வேணால் உங்களுக்கு கலைச்சொற்கள் கேட்கலாம். அலுவலக தொழில் சார்ந்த கலைச்சொற்கள் வரலாம். அதே மாதிரி மெடிக்கல் துறை சார்ந்தது கேட்கலாம். கம்ப்யூட்டர் சார்ந்தது கேட்கலாம். எப்படி வேணால் கேட்கலாம். சரிங்களா? ஃபைல் சரியானது மட்டும்தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபைல்னா என்ன? கோப்புகள். சரிதான். பேப்பர் அப்படின்னா தாளுங்கிறாங்க. ஸோ தவறு. ஜெராக்ஸ்னா இதுவும் தவறு. பென்சில்னா எழுதுகோல் அப்படிங்கிறாங்க. இதுவும் தவறு. கரெக்டாக? ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது வந்து சரியாக இருக்குன்னா ஆப்ஷன் ஏ ஃபைல் அப்படின்னா என்ன? கோப்புகள் மட்டும்தான் சரியாக இருக்குது. கரெக்டாக? ஸோ இன்றைக்கான 50 வினாக்கள் வந்து பார்த்துட்டோம். இந்த 50 வினாக்கள் உங்களுக்கான ஒரு கலைச்சொற்கள் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த 49 கேள்வியில் எத்தனை கொஷின்ஸ்க்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடிஞ்சது, ப்ளஸ் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணி கேட்கலாம். சரிங்களா? நான் ஆல்ரெடி பிடிஎஃப் நோட்ஸும் டெஸ்ட் பேட்ச் பற்றின டீட்டெயில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதோட ஃபுல் டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.